மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கன்னியாகுமரியில் விஜயினுடைய பரப்புரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் வந்து அங்கே கன்னியாகுமரியில் பெரிய பொதுக்கூட்ட மேடை போட்டு அங்கே வந்து மக்களையெல்லாம் கூட்டி சேர்த்து அங்கே வந்து பிரச்சாரம் பண்ண போகிறார். அதற்காக அனுமதி வாங்கினார் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. ஆனால் அது என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த திட்டத்தை வந்து அவர் ரத்து பண்ணிட்டார். பொதுக்கூட்டம்லாம் கிடையாது, ரோடு ஷோ. ரோட் ஷோவில் நான் வந்து வழக்கம் போல் அந்த பஸ் மேலேயோ வேன் மேலேயோ நின்று நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அதுதான் இன்றைக்கு நடந்தது. எனக்கு வந்து கன்னியாகுமரி அங்கே போகும்போது சைக்கிள் ஓட்டினார். வழக்கம் போல் இங்கே ஏற்கனவே ஒரு இடத்துல சைக்கிள் ஓட்டி கீழே உள்ள பார்த்து காரைக்குடியில் அந்த சேஷ்டியெல்லாம் பண்ணார்ல, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டினார். என்ன இதில் வந்து நீங்கள் காரைக்குடிக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா, அங்கே வந்து ரொம்ப ஷார்ட் ஏரியாக்குள்ளே சின்ன தெருவில் அவர் சைக்கிள் ஓட்டினதுனால ஒரு 100 பேர் அங்கே வந்தாலே ரொம்ப க்ரௌடு வந்துடும்ல. இந்த கேமராக்களும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடை மட்டும் தான் காமிச்சாங்க, வைடாக காமிக்கல. பெருசாக மேலே டாப் ஆங்கிள் காமிச்சாங்கன்னா அது எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும்னு லட்சணம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் காட்டில். பட் இங்கே வந்து அது பல்ல காட்டிருச்சு. கனியாக அவர் மட்டும் வராரு, பின்னாடி அவருடைய வாகனம் வருது. ஆனால் இந்த மக்கள், அதாவது தாவேக்காவை விரும்புகிற இல்லை விஜயை நேசிக்கிற, விஜயை ரசிக்கணும், விஜயை பார்க்கணும்னு வருகிற இந்த தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எல்லாம் அடிப்படையில் அறிவு சுத்தமாக இல்லாதவங்க. தற்கூரி தான் நம்ம சொல்கிறது எப்பவுமே. மறுபடியும் மங்குனின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு திசையில வந்துகிட்டு இருக்காருன்னா எதிர் திசையில வாகனங்கள் போறதுக்கு எந்த வழியும் விடாம எதிர் திசையிலையும் அடுத்த பக்கத்து ரோட்லயும் வந்து இவரை பின்தொடர்ந்து டூ வீலர்ல வந்து வந்துட்டே இருக்காங்க. சாரையா வந்துகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே கூட்டப்படுகிற கூட்டம். இது நான் சொல்லலைங்க, நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டோம். முதல்ல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாருமே அந்த அணில் குஞ்சுகள் மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அழிச்சா கூட்டம் வருது, தண்ணி அழிச்சா கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு விஜயே அது ஒரு இடத்துல வந்து கேட்குறாரு, நான் உங்களை ஏற்கனவே பார்த்துட்டேனே, நீங்கள் அங்கேயே நான் பேசிட்டேனே, உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன தெரியுதுன்னா, அவர் எங்கே போனாலும் அவர் புறப்பட்டு போகிற இடம் குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயோ ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயோ அதுக்குள்ளே தான் அவருடைய அந்த பயண திட்டத்தையே பிளான் பண்ணுறாரு. அந்த பயண திட்டத்துக்குள்ளே 3 கிலோமீட்டருக்குள்ளே பின்னாடி ஃபாலோ பண்ணி வரது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. விஜய் ரொம்ப காலத்துக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னா அவரை வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள், சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, ஃபர்ஸ்ட் இயர் கூட படிக்காத, அதாவது இப்பதான் இன்னும் ஓட்டே இல்லைன்னு சொல்றாங்க சில பசங்கள்லாம். அந்த பெண்கள்லாம் சொல்றாங்க, விஜய் அண்ணாவை பார்க்க வந்திருக்கேன், எங்களுக்கு விஜய் அண்ணாவை பார்க்கணும், அவ்வளவுதான், எனக்கெல்லாம் ஓட்டே கிடையாதுங்க, இன்னொருத்தவங்க இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம், அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். அடிப்படையில் இவர்களுக்கு புரிதல் இல்லை. இவங்களை நம்ம என்ன திட்டினாலும் அவங்களுக்கு உரைக்காது. ஏன்னா இந்த ஏஜ்ன்றது வந்து பத்திக்கிற வயசு. அப்படி தீப்பொட்டி, அதாவது நெருப்பு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் நெகட்டிவாக சொன்னால் கூட அது அவங்க மனசில் வந்து அப்படியே பதிஞ்சிரும். இப்போ விஜய் தான் அவங்கள மாற்றணும், விஜய் தான் அவங்கள திருத்தணும், விஜய் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய்க்கே எதுவும் தெரியாது. ஏதாவது தெரிஞ்சால் தானே அவர் சொல்லிக் கொடுக்குறது, அவருக்கே எதுவும் தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னா ஒன்றும் சொல்லித்தர தெரியாது. சைக்கிள் ஓட்டுவார், அப்படியே கை காட்டுவார், அப்படியே ஸ்டண்ட் அடிப்பார், கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே சுற்றி வருவார். திடீர்னு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு போய் முத்தம் கொடுப்பாரு. அவ்வளவு கிரௌடுக்கு இடையில அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைய கூட்டு வந்து வச்சிருக்காங்கன்னா அது செட்டப் தான். அந்த குழந்தை வந்து அந்த சாலையில, அதுவும் நெடுஞ்சாலையில, ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு சக்கர நாற்காலியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த குழந்தைக்கு போய் ஒரு வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்து முத்தம் கொடுக்கறதுன்றது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு ஒரு பிரச்சார யுக்தி. நான் ரோட் ஷோல வருவேன், அப்படியே சுத்தி வருவேன், பார்த்த உடனே அந்த குழந்தைய பார்த்துட்டு முத்தம் கொடுப்பேன், உடனே நீங்க அதை வீடியோ எடுத்து போட்டு மாற்றுத்திறனாளி மேலே எவ்வளவு அன்பா இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லணும்ன்றது ஒரு அஜெண்டா. ஓகே, எனிவே இன்றைக்கு அவர் வந்து தன்னந்தனியா சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஒரு அலப்பறையெல்லாம் கொடுத்துட்டு பொதுக்கூட்டம் நடத்தல. ஆனா பஸ் மேலே ஏறி நின்று நிறைய வாக்குறுதிகளை அள்ளி விட்டுருக்காரு. அந்த வாக்குறுதிகள் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா தெரியல. அவருடைய கனவு, அவருக்கு அந்த கனவு வந்து கனவா தான் இருக்கும், நிஜமாக வாய்ப்பு இல்லை. அதனால யார்கிட்ட கேட்குற, அண்ணன் கிட்ட தானே கேட்குற, கேளு கேளு அப்படின்ற மாதிரி அள்ளி விட்டுருக்காரு. கடன் ஏற்கனவே தமிழ்நாடு கடன்ல இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. 4 லட்சம் இருந்தது, 5 லட்சம் இருந்தது, இப்ப 10 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அடிப்படையில் இன்றைக்கு அரசாங்கம் என்னென்னலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது திமுக அரசாங்கம். அவங்க என்னென்னலாம் திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்களோ, மீனவர் பாதுகாப்பு, கடலோர பகுதிகளில் வந்து அவர் உப்பு காட்டுனால குடிசைகள்ல ரொம்ப சிரமப்பட்டு வாழ்வாதாரத்தில் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள்ன்றது ரொம்ப காலமாவே அது செயல்பாட்டில் இருக்கு.
இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கோன்றதுனால சென்னை நீங்கள் மெரினா ஒட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த பக்கம் ரோட்டில் போகவே முடியாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கும். இன்றைக்கு அந்த குடிசைகள்லாம் நீக்கப்பட்டு விட்டது. நீக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் வந்து கட்டி ஆளு வேற அப்படியே விண்ணளவு உயர்ந்து நிற்கிற கட்டடங்கள்லாம் நிறைய பார்க்க முடியுது. மீன்களை விற்பதற்கு கூட மீன் அங்காடிலாம் வந்து திறந்திருக்காங்க. அது ஆக ஆக மொத்தம் எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதெல்லாம் புதுசா புதிய திட்டம் மாதிரி ஒரு பேர் மட்டும் பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுத்துட்டே இருக்காரு. உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்தா இவர் வேற ஒரு அதுக்கு வேற ஒரு பேர் சொல்றாரு. மீன்பிடி தடை காலத்துல வந்து தரப்படுகிற அந்த தொகை, அந்த உதவித்தொகை வந்து நான் பல மடங்கு உயர்த்தி தருவேன் அப்படின்னு நிறைய மீனவர்களை குறிவைத்து அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்புறம் சர்வதேச எல்லையில பிடிபடுகிற படகுகள் குறித்து நான் வந்து தூதரக லெவல்ல பேசுறதுக்கு குழுக்கள்லாம் அமைக்கப்படும். ஏற்கனவே எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்கு, பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. சர்வதேச எல்லை அப்படின்றது வந்து நிறைய நேரங்களில் நமக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை. அவங்க வந்து நமக்கு சாதகமா இருந்ததில்லை. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் பல நேரங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்து தொடர்கதையா இருக்கு. தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது வந்து தொடர்கதையா இருக்கு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா டிராமா ஆடிக்கிட்டு இருக்கிற விஜய் மாதிரியான எந்த அடிப்படை அறிவில்லாதவர்கள் வந்து நிச்சயமா அதிகாரத்தை அவர்கள் கையில வந்து நம்ம எடுத்துக்கணுன்றது குரங்கு கையில பூமாலை கிடைக்கிற மாதிரி. ஒரு ஆபத்தானவன்கிட்ட எந்த அடிப்படை அறிவே இல்லாதவன்கிட்ட ஒரு பெரிய விஷயம் கொடுத்தா என்ன நடக்கும்? இப்ப உதாரணத்துக்கு மனநிலை இல்லாதவர்கள், அவங்க அவங்க யாருன்னே தெரியாதவர்கள்கிட்ட போய் ஒரு ஆயுதங்கள் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அது ஆயுதம்னே தெரியாது, தன்னையும் காயப்படுத்திப்பாங்க, அடுத்தவர்களையும் காயப்படுத்துவாங்க. விஜய் எல்லாம் அந்த மாதிரி ஆள் தான். விஜய்க்கு வந்து தான் யாருன்னே முதல்ல அவரால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா தன்னுடைய குடும்பமே காப்பாற்ற வேண்டிய அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் குடும்பத்தையே உதறி விட்டாரு, பொண்டாட்டியே உதறி விட்டு பொண்டாட்டிக்கு துரோகம் செய்திருக்கிறார். குடும்பத்தையே காப்பாற்ற எப்பரா நாட்டை காப்பாற்றுவான்னு இன்னைக்கு காய்கறி வியாபாரம் செய்கிற அந்த பெண்கள் எல்லாம் வந்து தாவேக்கா வேட்பாளர்கிட்ட கேட்டிருக்காருன்னு இணையத்துல வைரலா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. ஏங்க பொண்டாட்டியே பார்க்கல, குடும்பத்தையே பார்க்கல, நாங்க எங்கேயோ ஒரு ஓரத்துல காய்கறி வித்துட்டு இருக்கோம், எங்களை வந்து பாப்பாராங்க விஜய், நீங்க போங்க வேலையை பாருங்க நீங்க அப்படின்னு ஓட்டு கேட்க போன இடத்துல வேட்பாளருக்கு செருப்படி பதிலை கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கிற நிறைய பேர், அது வந்து இணையத்துல பெருசா வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வந்து அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு மனிதன் வாழ்க்கையில முதல்ல வந்து நம்ம சமுதாய பணிகள் செய்ய வரதுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்ப நம்ம நம்பி ஒரு பெண் வந்திருக்கா, திருமணம் பண்ணிக்கிட்டோம், அதன் மூலமாக நமக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம வந்து நம்ம கட்டிய மனைவி, நம்ம நம்பி வந்த மனைவிக்கு முதல்ல உண்மையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், அந்த குடும்பத்தார் நம்ம இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்த அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும். ஸோ இந்த குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க தெரிஞ்சவன் தான். தன் குடும்பத்தை எவ்வளவு அன்பாக, அழகாக, நேர்மையாக, நேர்த்தியாக, சிறப்பாக நடத்துகிறவன் தான். அவனை நம்பி நீ வந்து நாட்டை ஒப்படைச்சிங்கன்னா நாடு சுபிட்சம் பெறும் அப்படின்றது தான் கடந்த கால வரலாறு. ஆனா அதே நேரத்துல இல்ல அப்படிலாம் பார்க்க போனீங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு வந்து வந்தவங்க எல்லாம் வந்து நாட்டை ஒழுங்கா பார்க்கலையா அப்படின்னா அவரெல்லாம் நிஜமாவே சேவை மனப்பான்மையோட. இப்ப காமராஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் திருமணமே பண்ணிக்கல. ஆனா காமராஜர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு உதவினா கூட அரசாங்கத்தின் மூலமா கிடைக்க வேண்டிய உதவி அரசாங்கத்தின் மூலமா தான் கிடைக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா கிடைக்கூடாதுன்னு சொன்னவர். குழாய் தண்ணி வீட்டுக்குள்ள வந்து நேரடியா வீட்டுக்குள்ள குழாய் போட்டாங்கன்னு குழாயை புடுங்கி போட சொன்னவர் தான் காமராஜர். இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறுகள்ல அவர் வந்து கதர் சட்டை 3 சட்டை தான் வச்சிருந்தார், மாற்று துணி அவ்வளவுதான் வச்சிருந்தார், 150 ரூபா பையில பணம் இருந்தது. அவருடைய மறைவு நேரத்துல அவர் கிடைத்த சொத்து அவ்வளவுதான். ஆனா விஜய் அப்படியா இருக்காரு? கோடி கோடியாக தன் பேரிலேயே வந்து வங்கியில வந்து 200 கோடிக்கு மேல பணம் வச்சிருக்காரு வங்கியில, அவருடைய கணக்குல, பல வங்கி கணக்குல வச்சிருக்காரு. சொத்துக்கள் பூரா அவர் பேர்ல தான் இருக்கு. ஒரு ஒத்த ரூபாய் சொத்து கூட மனைவி பேர்லயோ மகள் பேர்லயோ மகன் பேர்லயோ வச்சிருக்காத கஞ்ச பிசினாரி தான் வந்து விஜய். இப்பேற்பட்ட ஆள் வந்து நாட்டை எப்படிங்க வந்து காப்பாற்றுவார், மக்களை எப்படி காப்பாற்றுவார், மக்கள் மீது எப்படி அக்கறை இருக்கும், பிள்ளைங்களே பார்க்காதவர், அன்பு செலுத்தாதவர். அன்புனா என்னன்னு தெரியாது, அதாவது நேர்மையான குடும்பத்துக்கிட்ட, கள்ள உறவு கிட்ட வச்சிருப்பாரு நினைக்கிறேன் அன்பு, அது எனக்கு தெரியல. அது ஏன்னா நம்ம பார்க்கல, தெரியாது. அதனால அவர் நடிகையோட கூட போகும்போது ஜாலியா போறாரு, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி. சின்ன பசங்க போவோம் தெரியுமா, ஒரே மாதிரி. இந்த பண்டிகை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸா இருக்கிறவங்க, இல்லை அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போவாங்க. இது 52 வயசு அரை கிழவன் இவன் ஒரே மாதிரி ஜோடி போட்டுன்னு ட்ரெஸ் போட்டுன்னு மேடை ஏறி அப்படி போகணும்னு அவசியமே இல்லை. அதுதான் இன்னைக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாதிரி அசிங்கப்பட்ட நிலைமைக்கு ஆயிடுச்சு.
இப்போ கன்னியாகுமரியில் அவருடைய பரப்புரையில் என்ன புதிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்த வரைக்கும் புதிய விஷயங்கள்னா எதை பேசணுமோ அதை பேசலை. நீங்கள் வாக்குறுதிகளை போகிற இடத்துலலாம் அவர் கொடுக்க மாட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் திமுகவை திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்த அந்த அந்த பேட்டனை இந்த முறை மாற்றிருக்காரு. மாற்றிருக்காருன்னா எவனோ எழுதி கொடுத்துருக்கான், மண்டபத்தில் எழுதி கொடுத்தோம், புதுசாக எழுதி கொடுத்துருக்கான் போல இருக்கு. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போகிற இடம் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழ்கிற பகுதி. போனால் மாதா சிலையை நீங்கள் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கணும். ஒரு மணி மாலை கொடுப்பாங்க, ஜெப மாலை, அதை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட். அதனால அங்கே நிற்கிற அந்த வேட்பாளர் வந்து ஒரு மாதா சிலை கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாரு. ஒரு ஜெப மாலை கொடுக்குறாரு, அதை போட்டுக்கிறாரு. அப்புறம் வந்து விசில கழுத்தில் ஆல்ரெடி விசில் போட்டுருக்காரு. விசில் அடிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு, பிரச்சாரம் பண்றாராம். அப்புறம் திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, சைக்கிளை அவசர அவசரமா அப்படியே இறங்கி சைக்கிளை விட்டுட்டு ஓடி போய் வண்டியில ஏறிக்கிறார். என்னடான்னு பார்த்தா இந்த சில்வண்டுகள் தற்குறி கும்பல் சுத்திருச்சு அவரை. உடனே பதறி போயிட்டார். உன் ரசிகன் தானே, உன் ரசிகன் உன்னை என்னத்துக்கு வருவான்? உன்னை நசுக்கி கொல்லவா வருவான்? அன்பா கை கொடுக்க வருவான், பக்கத்தில் நிற்க வருவான். ஏன்னா நீங்க இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினுடைய பிரச்சார பயணத்தை பாருங்களேன். அவர் வந்து அப்படியே இயல்பா நடந்து போறாரு, மார்க்கெட்ல ரோட்ல நடந்து போறாரு. எல்லாரும் கை கொடுக்குறாங்க, அவரும் கை கொடுக்குறாரு. பஸ்ல இருக்கிறவங்க எட்டி பார்த்து கை கொடுக்குறாங்க. சர்வசாதாரணமா டீ கடையில போறாரு, டீ குடிக்கிறாரு. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள்கிட்ட பேசுறாரு, வேலை செஞ்சுட்டு ஆண்கள்கிட்ட பேசுறாரு. எல்லார்கிட்டையும் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. இவர் கேட்கிறாரு, உங்களுக்குலாம் உதவித்தொகை வருதாமா, என்னென்ன திட்டங்கள் பெண்களுக்கு கொடுக்குற ஏதாவது வருதாமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க பதில் சொல்றாங்க. இது வந்து ஒரு நேர்த்தியாக நடத்துகிற ஒரு அரசியல்வாதிக்கான அழகு. தான் ரசிகனையே பார்த்து பயந்து ஓடி போற ஒருத்தன் எப்படிங்க தலைவனா இருக்க முடியும்? உன் ரசிகன் தானே, அவன் தீவிரவாதியா இல்ல சமூக விரோதியா? உன்னை கொல்ல வந்திருக்கானா? உன்னை பார்க்கத்தானே வரான். எத்தனையோ கிலோமீட்டர் உன் பின்னாடியே விரட்டிக்கிட்டே வரான். நீ ரோட்ல சைக்கிள் ஓடுறோன்னு சந்தோஷப்படுறாங்க. சரி, சைக்கிள் ஓடிட்டு இருக்காரு, கிட்ட வருவோம், செல்ஃபி எடுப்பான். அவங்க ஆசைப்படுறதே ஒன்னே ஒண்ணுதாங்க. இந்த ரசிக குஞ்சுமணியுடைய ஆசையை அப்படி வாழ்நாளில் பிறவி பயணம் என்னன்னா, நீங்க அந்த அவருக்கு வந்து போயிட்ட பிறகு நிறைய ஊடகங்கள் நிறைய பேர்ட்ட பேட்டி எடுக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? விஜய் அண்ணாவை பார்க்க வந்தோம், எங்க தளபதியை பார்க்க வந்தோம், எங்க தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே, அவரை பார்க்க வந்தோம். அதாவது ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கறத தாண்டி விஜய் அண்ணாவை பார்க்க வந்தோம், பார்த்துட்டும் கிளம்பி போயிடுவோம், அவ்வளவுதான். இன்றைக்கு அந்த கூட்டம் வந்து பெருசா இல்லை. அது ரொம்ப காம்பாக்டா அதாவது கூட்டப்பட்டதுலயும் பெரிய ஆர்வம் இல்லையா அல்லது கூட்டினதே அவ்வளவுதானான்னு தெரியல. கூட்டம் பெருசா இல்லை. தூத்துக்குடியில வந்த கூட்டத்தை விட இங்க வந்த கூட்டம் வந்து ரொம்ப குறைச்சலான கூட்டமா தான் இருந்தது. அது வந்து என்ன காரணம்னா, இங்க வந்து ரொம்ப ரொம்ப காம்பாக்டா பெரிய, அது வந்து தேசிய நெடுஞ்சாலை. அந்த தேசிய நெடுஞ்சாலையில நீங்க எவ்வளவு கிரௌடை புல் பண்ணாலும் அது வந்து நிறுத்த முடியாது, ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் வந்து பெரும்பாலும் ரொம்ப முட்டு சந்து, சின்ன சந்து, சாதாரண ரோடு, இங்கதான் வந்து பர்மிஷன் கேட்பாரு. இல்லைங்க இங்க 100 பேருக்கு மேல நிக்க முடியாது, உங்க ஆளுங்க வந்து 100 பேருன்னு சொல்லிட்டு 1000 பேர் வருவான், கிரௌட் ஆகுங்க, போர்க்களம் ஆகுங்க, ரொம்ப மோசமாயிரும். ஏன்னா இவங்க வந்து ஒரு இடத்த விட்டு வந்துட்டு கடந்து போயிட்டாங்கன்னா அந்த இடமே குப்பை காடாயிடும். ஒருத்தனுக்கும் பொறுப்பு கிடையாது, ஒருத்தனுக்கும் சுத்தம்னா என்னன்னு தெரியாது, நாகரிகம்னா என்னன்னு தெரியாது. பூரா தற்குறி முண்டங்க. சாப்பிட்டது அங்கேயே போடும், வாட்டர் பாட்டில் அங்கேயே போடும், கட்சி கொடின்னு ஒரு துண்டு ஒன்று போட்டுருக்காங்க, இது அப்படியே குப்பையில போடுற மாதிரி கீழே போடுவானுங்க. செருப்புங்க பிஞ்சு கிடக்கும். ஏன்னா ஒன்று கூட பொறுப்பா இருக்காது, ஓடும் அப்படியே காணாத கண்ட மாதிரி விரட்டிக்கிட்டு ஓடும். செருப்பு அந்து போய் அப்படியே ஒரு நூற்றுக்கணக்கான செருப்புகளை கிளீன் பண்றதே வேலையா இருக்கும். கன்னியாகுமரியில் அதான் நடந்திருக்கு. இப்போ அவர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 10 கூட்டங்களை ரத்து பண்ணியிருக்காரு. ஏன்டா ரத்து பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் பொதுக்கூட்டங்களை பேசுவதற்கு பெருசா அவருக்கு ஆர்வம் இல்லை. ரெண்டாவது, ஏர்போர்ட் பக்கமா எந்த ஊர்கள்லாம் இருக்கோ அந்த ஊருக்கு மட்டும் தான் வருவார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்க கடலூருக்கு வரணும், வருவாரா தெரியாது. அப்புறம் வந்து கவரப்பேட்டைக்கு வரணும், வருவாரா தெரியாது. அதுக்கப்புறம் இன்னும் அம்பத்தூருக்கு வரணும், வில்லிவாக்கத்துக்கு வரணும், எங்கேயுமே வரல. வில்லிவாக்கம்லாம் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், அந்த 6 அடி எருமன்னு அடிக்கடி நம்ம செல்லமா சொல்லுவோம்ல, அந்த ஆதவோட தொகுதி, அந்த தொகுதிக்கு வரவே மாட்டேங்க. இப்போ ஆதவோட பேச்சுல எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த அந்த வீரியம்லாம் காணும், அப்படியே ஏதோ பம்மிட்டார். என்ன காரணம்னு தெரியல. இந்த ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண விஷயத்திலே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கும்பல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு.
ஜனநாயகன் ரிலீஸ் குறித்து இது வரைக்கும் விஜய் வாயே திறக்கலைங்க. இன்னைக்கு பேசினாரு, அங்க வாய்ப்பு திறந்து பேச வேண்டியதுதான். இப்ப நீங்க ஒன்றிய அரசாங்கம் தான் ரிலீஸ் பண்ணிச்சுன்னு ஆதவ் சொல்றாரு. அப்ப அவர் நீ சொல்லி தான் சொல்றாரு. அவரு நீ என்ன பண்ணிருக்கணும், ஒன்றிய அரசாங்கம் மேல காட்டமான இதை தாக்குதலை தொடுத்துருக்கணுமா வேணாமா? என் படத்தை வந்து முடக்கிட்டாதாங்க, முடக்கின படத்தை எனக்கு 500 கோடியை லாஸ் பண்ணியிருக்காங்க, இதற்கு பாஜகவுக்கு தக்க பதிலடி கொடுங்க, பாஜக வேட்பாளர்ல வந்து தோற்கடிங்க, பாஜக கூட்டணி வச்சிருக்கிற வேட்பாளரை தோற்கடிங்க சொல்லு. இதான் பெரிய ஆளாச்சப்பா, உனதான் தைரியம் ஜாஸ்தி ஆச்சப்பா, தனியா நிக்கிறியப்பா, சொல்ல வேண்டியதானப்பா அப்படின்னா சொல்ல மாட்டாரு. எஜமான விசுவாசம் வெளியே பேசுவானுங்க. சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணிருச்சுன்னு, அது எடிட் வெர்ஷன் வந்திருக்கு. சென்சார் போர்டுக்கு எடிட் வெர்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை. அடிப்படையில் அறிவில்லாம தான் அது பேசுவான். அந்த படம் வெளியாவதனால யாருக்கு ஆதாயம்? நான் நேற்று கூட ஒரு சேனலுக்கு பேச போயிருந்தேன் நேரலையில். அந்த சேனலில் கேட்ட கேள்வி வந்து ஒரே ஒரு கேள்வி, சார் இந்த படத்தினால் நான் கேட்டேன், இந்த படத்தினால யாருக்கு சார் லாபம்? இந்த படத்தில் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுது, மாற்றம் வேணும்னு சொல்றாரு விஜய், மாற்றம் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு அவரு. எனக்கு நீங்க வந்து வாக்களிங்க, அப்பதான் மாற்றம் வந்தாதான் நாடு சுபிட்சம் பெறும்னு அவரை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஓட்டு கேட்கிற அந்த படத்தை எப்படி சார் பிஜேபி ரிலீஸ் பண்ணும், எப்படி சார் உதயநிதி ரிலீஸ் பண்ணுவாரு? அடிப்படையில் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்ல தெரியல. ஏன்னா அப்படி ஒரு பதில் இல்லை. இந்த ஜனநாயகன் லீக் விஷயத்துல முழுமையாக கல்பிரிட் யாரு, திருட்டு பையன் யாரு, இதை லீக் பண்ண ஃப்ராடு யாரு அப்படின்னா விஜய் தரப்பு தான். அவர்களுக்கு மட்டும்தான் இதை வெளியிடக்கூடிய அனைத்து உரிமைகளும் இருக்கு. விஜய் தரப்பு, அதாவது நடிகர் ஹீரோ தரப்பு, இயக்குனர் தரப்பு யாருன்னா வினோத், எடிட்டர் தரப்பு அல்லது தயாரிப்பாளர் தரப்பு, இந்த 4 பேரை தவிர வேற யாருக்கிட்ட இருந்து இந்த படம் வெளியாகி இருக்காது. தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுவாரான், தயாரிப்பாளர் ஒரிஜினல் தயாரிப்பாளரான்னு நமக்கு தெரியல, டவுட்டா இருக்கு. கேவிஎன் நிறுவனம் எவ்வளவு காசு போட்டிருக்காங்கன்னு தெரியல. இணை தயாரிப்பாக விஜயினுடைய பினாமியா இருக்கக்கூடிய நம்ம தம்பி ஜெகதீஷ். ஆமா, ஏன்னா ஜெகதீஷ் வந்து பெரிய பரம்பரை பணக்காரெல்லாம் கிடையாது, சாதாரணமா இருந்தவர் தான். ஒரு சாதாரண அப்படி இங்கே சுத்திட்டு திரிஞ்சவர். இப்ப அவர் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசராக உயர்ந்து பெரிய படங்கள்லாம் எடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அந்த பணங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு, இது ஒரு நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன், விஜயனுடைய காசை தான் அவர் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில அவருக்கு இதுல பங்கு இருக்கு. வெளியானதுல விஜயனுடைய அந்த பினாமியாக நிழல் மாதிரி ஷேடோ மாதிரியே சுத்திட்டு இருக்கிற ஜெகதீஷ்க்கு பெரும் பங்கு இருக்கு இந்த படத்தை வெளியிட்டதுல. அப்படி இல்லைன்னா ஆதவுக்கு இதுல ஆதவுக்கு எப்படிங்க பங்கு இருக்கும்? அவருக்கும் சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லைன்றீங்களா? அப்படி இல்லைங்க. விஜய்க்கு ரூட்டு போட்டு கொடுக்குற விஷயத்துல ஆரம்பிச்சு இந்த வாய்ஸ் ஆஃப் காமனா இருக்கட்டும், ரூட்டு ஜெகதீஷா இருக்கட்டும், இந்த 2 பேரை சேர்ந்து இந்த சதியை வந்து அவங்க வந்து செய்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் சொல்றேன், இந்த படம் இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்திய பிறகும் இப்ப வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த படத்தை டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கவே இல்லை இந்த தாவேகா தரப்பு, விஜய் தரப்பு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும், ஏதோ ரூபத்துல மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா பிஃபோர் ரிலீஸ், நம்ம நோக்கம் நிறைவேறிச்சு, ஓட்டு நமக்கு போட்டுருவாங்க, நம்ம முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்னு கனவுல இருக்காரு விஜய். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. கன்னியாகுமரி பிரச்சாரம் நிச்சயமாக அவர் எதிர்பார்த்த கூட்டம் வராதது அவர் பெரிய சோர்வை தந்திருக்கு. ஏற்கனவே வந்து காரைக்குடியில பிரச்சாரம் பண்ணாம போனதுக்கு நேர தாமதம் மட்டுமல்ல, அவர் சொன்ன அளவுக்கு அங்க கூட்டம் இல்லை. அதனால அந்த டாக்டர் அந்த டாக்டர் பல் டாக்டரா என்னன்னு தெரியல, அவர் அந்த டாக்டர் மேல பயங்கர காண்டாயிட்டாரு. அதனால அவரை வந்து எதுக்குமே சேர்க்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவர் வந்து தில்லாலங்கடி, விஜயை விட பயங்கர தில்லாலங்கடி அவர். அதனால அவர் வந்து வண்டி மேலெல்லாம் ஏறி எகிரி குதிச்சு போட்டோவை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு, அது ஒண்ணுதான் அவங்க கண்ட பிறவி பயணி. இனிமே இந்த தாவேகா சார்பான ஆட்கள் யாரும் எந்த வேட்பாளருக்கும் விஜய் நேரடியா பெருசா போய் பிரச்சாரம் பண்றதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு தேதி என்ன, நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் 12, சரியாக இன்னும் வந்து 9 நாள் தான் இருக்கு. இந்த மாதிரி தொடர் பிரச்சாரம் வெளியே போய் நீங்க வந்து மைக்க பிடிச்சி பேசுறது 21ஆம் தேதி மாலையோட எல்லா பிரச்சாரமும் ஓய்ஞ்சிரும். 22ஆம் தேதி வந்து நீங்க வந்து நடை பயணம் பண்ணி நீங்க வீடு வீடா போய் ஓட்டு கேட்கலாம், பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கலாம், ஓட்டு கேட்கலாம், மைக் கட்டக்கூடாது, பிரச்சாரம் ஓப்பன் ஏர்ல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அது 2 நாள் முன்னாடியே நிறுத்திடுவாங்க. இப்போ 23ஆம் தேதி தேர்தல், இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஸோ காரைக்குடியோட பிரச்சாரத்துல அவர் பேசாமல் வந்து விட்டதுனால இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, காரைக்குடி மக்களே உங்களுக்கு வந்து நன்றி வணக்கம் அப்படின்றார். அது ஆக்சுவலா கன்னியாகுமரி மக்களேன்னு சொல்லியிருக்கணும். மைண்ட்ல என்ன யோசனைன்னு தெரியல, சமாளிச்சிட்டார்.
காரைக்குடி மக்களே வணக்கம், அங்க சொல்லலை இங்க சொல்றேன். இதே மாதிரி ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னார். இதே மாதிரி பிரச்சாரம் வேற ஒரு ஊர்ல போனப்ப திருச்சி மக்களே மதுரை மக்களே என்ற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லி தொலைச்சார். அதாவது என்னன்னா, எங்க பேசணுமோ அங்க பேசுறது இல்லை, பேசாத இடத்துல போய் பேசுறது. பார்க்குறவன் கேட்குறவன்லாம் கேன பையன்ட்டு. அதே பஸ்ஸில் ஏறின்னு சொல்லும் போது உங்களை நான் ஏற்கனவே பார்த்தனே, அங்கே வந்தீங்களே நீங்கள் அப்படின்னு அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். அதான் தன்னை அறியாமே மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு. காவல்துறை இன்றைக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்ததா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடுமையாக கட்டுப்பாடுகள் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதனால நிறைய இடங்கள்ல இந்த டூ வீலரை விரட்டிட்டு வர்றதெல்லாம் குறைச்சிட்டாங்க. இதுதான் ஒரு லட்சணம். இவர் விட்டிங்கன்னா இப்படிதான் போவார். தனியாக ஒரு 10 வண்டி போவோம் பின்னாடி, அவ்வளோதான். பெரிய கூட்டம்லாம் இல்லை. நிறைய இடங்கள்ல அவர் வண்டி மட்டும் தனியாக போயிட்டு இருக்கு. சும்மா 4-5 பேர் நிற்கிறாங்க, அவ்வளோதான் இருக்கு. இதுதான் விஜயோட ஒரிஜினல் லட்சணம். 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வந்தாலே இந்த சாயம் வெளுத்துரும். ஸோ கன்னியாகுமரியில் சாயம் வெளுத்துருச்சு. பேச்சிலையும் பெரிய தெளிவு ஒன்றும் கிடையாது. மீண்டும் அதே போல தான், மீண்டும் அதே பழைய பஞ்சாங்கம். அங்குள்ள மக்களை கவர்வதற்காக சில கவர்ச்சி திட்டங்களை சொல்லியிருக்காரு. சாத்தியப்படுமா அப்படின்னா, சாத்தியப்படுவது மிக மிக கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சொல்றாரு, திட்டங்களை நீங்க பெறுவதற்கு விண்ணப்பிக்கவே வேணாம் அப்படின்றார். எனக்கு இங்க புரியல அவர் என்ன சொல்ல வர, எனக்கு புரியல. என்னுடைய சிற்று அறிவுக்கு நீங்க கேட்கிற தாவேக்கா தற்குறிமார்கள் தம்பிமார்கள் உங்களுக்கு பெரிய அறிவாளி, உங்க விஜய் பெரிய அறிவாளினா அது எப்படின்னு விளக்கம் சொல்லுங்க. என்னன்னா, உங்களுக்கு ஒரு நலத்திட்டம் அறிவிக்கிறோம், ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்களாம். நீங்க நலத்திட்டங்களை உங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இப்ப எனக்கு நீங்க அரசு அறிவிக்குதுங்க. இப்ப எனக்கு புரியறதுக்காக நான் கேட்கிறேன். ஒரு அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குது. அந்த திட்டம் அந்த திட்டம் எனக்கு வேணும், நான் அதில் திட்டத்தில் பயனடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பிரஜை, ஒரு குடிமகன், ஒரு வாக்காளர், நான் என் பேர் சோ இந்த பேர் உள்ளவன், நான் இந்த ஊர்ல இருக்கேன், இந்த தொகுதியில் இருக்கேன், இந்த வார்டில் இருக்கேன், இந்த தெருவில் இருக்கேன், என்னுடைய அட்ரஸை போட்டு அந்த விண்ணப்பத்தை எனக்கு இது வேணும்னு கேட்டால் தானங்க கிடைக்கும். அப்போ விஜய் சொல்றாரு, நீ உன்னுடைய திட்டங்களை பயனடையணும்னா நீ விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லா திட்டங்களும் சேரும்ன்றார். அது எப்படி திமிங்கலம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா? அந்த மாதிரி அது எப்படி முடியும், சாத்தியப்படும்? அனைவருக்கும் இந்த திட்டங்கள் பயனளிக்கும் அப்படின்னு சொன்னா 6 to 60 வரைக்கும் அனைவரும் தான். அவ ஒரு திட்டம்னா அது எதற்கான திட்டம், யாருக்கான திட்டம், எந்த வயதுடையருக்கான திட்டம், அல்லது என்ன மாதிரியான பயனை தருகிற திட்டம்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்ப மகளிர் உரிமை தொகைனா பெண்கள் அப்படின்னு வந்துடுறாங்க. அவனிங்க விவசாயிகளுக்கான திட்டம்னா விவசாயிகள் வராங்க. இப்போ மீனவர் திட்டம்னா மீனவர்கள் வராங்க. கட்டிட தொழிலாளர்களுக்கான திட்டம்னா கட்டிட தொழில் செய்யறவங்க வராங்க. அப்ப அந்த கட்டிட தொழிலாளர்கள் அதுல மெம்பரா இருந்து அவர்கள் எங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பலன் வேணும்னு அதுல முதல்ல அவங்க மெம்பர் ஆகணும். அப்புறம் தான் அவர்களுக்கு அந்த சலுகை எல்லாம் கிடைக்கும். அப்ப எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாம மேம்போக்கா போற போக்குல நான் ஒரு கார்டு கொடுத்துருவேன், ஸ்மார்ட் கார்டு, அது மாதிரி ஒரு கார்டை கொடுத்துருவேன், ஏஐ மூலமா ஒரு நகரத்தை உருவாக்கிடுவேன், ஒரு விஷயத்தை உருவாக்கிடுவேன், இனிமே எல்லாமே அதுவே பார்த்துக்கும். அப்ப கூட பாருங்க, சோம்பேறி நான் பார்த்துப்பேன்னு சொல்லலைங்க, ஏஐ மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்கிறார். நிர்வாகத்தை நடத்துகிறவன் சரியா இருந்தா தான் ஏஐயை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏஐ என்பது நாம் உத்தரவிட்டால் செய்யும். மனித ஆப்ரேட் பண்ணது மனுஷன் தான் வேணும். சொன்னா செய்யக்கூடிய ஒரு இயந்திரம், சொன்னா செய்யக்கூடிய ஒரு மென்பொருள், அவ்வளவுதான். அப்ப நீங்க தான் கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ற இடத்துல நீங்க இருக்கணும். அதனால எனக்கு இது புரியல. சோ இது சாத்தியம் இல்லாத பல கவர்ச்சி திட்டம், இதனாலதான் கவர்ச்சி திட்டம்னு சொல்றேன். இதெல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப திமுக 8000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து நீ விருப்பப்பட்ட பொருளை வாங்கிக்கோ. இப்ப அவர் எடப்பாடி ஃப்ரிட்ஜ் தரேன்னு இருக்காரு. மினிமம் ஃப்ரிட்ஜ் ஒரு 10,000 ரூபாய் இருக்கும், 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ்னு வச்சுங்களேன். அதுக்கு கம்மியா ஃப்ரிட்ஜ் கிடையாது, அதுக்கு மேலதான் இருக்கும் ஃப்ரிட்ஜ், அது கம்மியா கிடையாது. அப்படி சொன்னா அவர் உங்களுக்கு விருப்பம் இல்லாம உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், மீண்டும் ஃப்ரிட்ஜ் தரேன்றது தேவையில்லாத வேலை. ஆனா நீங்க ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கலாம், அல்லது கிரைண்டர் இல்லாம இருக்கலாம், இல்ல வேற ஏதோ இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ 8000 ரூபாய் ஒரு பொருள் நீங்க வாங்கிங்கன்னு கூப்பன் கொடுக்குறேன்னு திமுக சொல்லுச்சு இல்லையா? இந்த 2 பேருக்கும் மாற்றாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கான சலுகைக்கு விண்ணப்பிக்க வேணாயா, உன்னை தேடி வந்துடும் போயா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அதைத்தான் விஜய் மக்கள்கிட்ட தேன் தடவி விஷம் கொடுக்க ட்ரை பண்றாரு. சாத்தியப்படாது. ஆனா சாத்தியப்படுத்துவதற்கு போல பேசியிருக்காரு, இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு,
பல திட்டங்களை பட்டியல் போட்டிருக்காரு. அதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னா அது அவருக்கே உரிய ஒரு விஷயம். நிச்சயமாக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. மாற்றம் வேணும் அப்படின்ற சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. கடந்த காலங்களில் அது இருந்துச்சு. ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம கையை விட்டு நம்முடைய உரிமைகள் போயிடுச்சு, கையை விட்டு பல்வேறு விஷயங்கள் நடந்து போனதுனால மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கு பெரிய அளவுக்கு பெரிய அதிருப்தியோ பெரிய பிரச்சனைகளோ பெரிய லெவல்ல விஷயங்களோ இல்லை. ஸ்டாலின் வந்த பிறகு அவர் செய்கிற பல்வேறு விஷயங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட போய் நிறைய சென்று அடைந்திருக்கிறது. இந்த முறை 60 புதிய வேட்பாளர்களை போட்டிருக்காரு. ஏற்கனவே இருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. அது பல காரணங்கள் இருக்கலாம். இன்னொரு விஷயம், களத்தில் அவங்க எப்போவோ களத்தில் வந்துட்டாங்க. மக்களோடு மக்களாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அதிருப்தி பார்க்க முடியல. அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் காசே கொடுக்காம இருந்தால் கூட 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாத அளவுக்கு மிக நேர்த்தியாக அரசாங்கத்தை நடத்த முடியுன்ற மாதிரி ஸ்டாலின் இருப்பதனால மீண்டும் நாம ஸ்டாலின் அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு களச்சூழல் இருக்கு. இதை மனமாத்துறதுக்காகத்தான் பாஜகவால் இறக்கி விடப்பட்டிருக்கிறவர் தான் நம்ம விஜய். அதை ரொம்ப சிறப்பாக அவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஓட்டுக்களை பிரிப்பார். சில இடங்களில் அவர் நோட்டாவுக்கு கீழவும் போவார். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா உண்மைதான். ஏன்னா அவருக்கு உள்குத்து வேற யாரும் வேணாம், அவங்க ஆளுங்களே தான் உள்குத்துறாங்க. இப்போ டிவிகே வெர்சஸ் டிவிகேவா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் கூட மத்தியானத்திலிருந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இணையத்தில். அதாவது தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படலை, உரிய மரியாதை வழங்கப்படலைன்னு சொல்லி கடந்த 2 ஆண்டுகளாக தாவேக்காவில் பயணித்த அஜிதா, 2 கோடிக்கு மேலே செலவு பண்ண அஜிதாவை கார் ஊட்டி ஏற்றி கொல்ல பார்த்த விஜய் மீது கோபமாகி அவர் இன்றைக்கு திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் உலா வருது. நான் அந்த நேரம் வீடியோ பேசி முடிச்ச பிறகு கூட அது நடந்திருக்கலாம். ஏன்னா தென் மாவட்டத்தில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தீவிர பிரச்சாரத்தில் இருக்காரு. அந்த பிரச்சாரத்தில் அவர் ஸ்டாலின் முன்னிலையில் அவங்க இணைவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ எனிவே, கன்னியாகுமரியில் காலை வாரி விட்டது அந்த தாவேக்காவுடைய பிரச்சார யுக்தி. அது பெருசா எடுபடலை அப்படின்றது தான். கூட்டம் கூடலை. ஒருவேளை கூட்டி சேர்க்கிற ஆட்கள் தவறு பண்ணிட்டாங்களா, கூட்டத்தை கூட்டுவதற்கான நேரம் பத்தலையா, என்ன நடந்ததுன்னு தெரியல. டாப்பாங்கில் பார்க்கும்போது பெரிய கூட்டம் இல்லை. காம்பாக்டா மணிரத்னம் ஸ்டைலில் படத்தை காமிச்சு ஏமாத்த பார்க்குறாங்க. விஜய் ஆபத்தான அரசியல்வாதி, அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர், மிக மோசமான மனிதர். அவரை நம்பினா ஒன்றுமே கிடைக்காது, 0 தான் கிடைக்கும். அவரை நம்பி பின்தொடர்ந்து பைக்கில் வந்தீங்கன்னா கீழே விழுந்து மண்டை உடையும், கை உடையும், கால் உடையும், முதுகெலும்பு உடையும். இன்னும் கூட்டம் நெருக்கி அவரை பார்த்தே ஆகணும் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்க பல மணி நேரம் காத்து கிடந்தீங்கனாலும் உங்களை கண்டு கொள்ளாத விஜயால் உங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சாகவும் செய்வீங்க. இதெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு. ஸோ மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுக்கு மேலே விழிப்புணர்வு பதிவை நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்து அதையும் புரிஞ்சிக்காத தற்குறிகள் கீழே கமெண்ட்ல கண்ணாபின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. எனிவே ஓகே, எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ அவர்கள்ட்ட போய் சேருதுன்ற அந்த ஒரு மகிழ்ச்சியோடு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். அவர் இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த ஊருக்கு போகிறாரு, இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாரு, இன்னையோட திருப்பி ஒரு 4 நாளைக்கு ரெஸ்ட்டை போடு ரத்து பண்ணுவார். அப்புறம் திருப்பி எங்கே ரோட் ஷோ போடுவார். ரோட் ஷோவில் ஷோ காட்டும் விஜய், மற்றபடி செல்ஃப் எடுக்காத கன்னியாகுமரி விசிட். இதுதான் நாம் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.